போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ALP ஜோதிடம். ALPல படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அன்புள்ள ஓம் சரணவ யூடியூப் ஃபேஸ்புக் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூற உள்ளேன். இந்த வாரம் ஜனவரி 26 முதல் பிப்ரவரி 1 வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை தற்போது பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் வலுவாக அமையப்பெற்று சூரியன் புதன் 10ல் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். சனி லாபஸ்தானத்தில் இருப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது இந்த வார தொடக்கத்திலே விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வாய்ப்பை பெறக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் வலிமை உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 29 புதன், 30 வியாழன், 31 வெள்ளி, 1 சனி ஆகிய நாட்கள் ஏற்றத்தை தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, ராசிக்கதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் வலிமை உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். குரு வக்ரகதியில் இருப்பதால் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். வேலைக்கு செல்பவர்கள் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தற்போது உங்களுக்கு செவ்வாய் 2ல் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, மற்றவர்களிடம் பேசுகின்ற பொழுது வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது, முன்கோபத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது. வருகின்ற நாட்களில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு வளமான பலன்கள் ஏற்படும் என பார்க்கின்ற பொழுது 31 வெள்ளி, 1 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். 26 ஞாயிறு காலை 8:26 முதல் 27 திங்கள், 28 செவ்வாய் பகல் 2:51 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் 26, 27, 28 மதியம் வரை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது, முடிந்தவரை பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது, தூர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் ஒரு வளமான பலன்களை பெற முடியும் என பார்க்கின்ற பொழுது பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய் 8ல் சூரியன் புதன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு இருக்க வேண்டும். உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில்
எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே அனுகூலங்களை அடைய முடியும். தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் சில மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தேவையற்ற சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம் என்பதால் உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நேரமாகும். குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் எதிலும் சற்று கவனத்தோடு புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது, தூர பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. கணவன் மனைவி இடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால் வீண் மனஸ்தாபத்தை தவிர்த்துவிட்டு எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 26 ஞாயிறு, 27 திங்கள் ஆகிய நாட்கள் பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூல பலனை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 28 செவ்வாய், 29 புதன், 30 வியாழன், குறிப்பாக மாலை 6:34 வரை, அதாவது 28ஆம் தேதி பகல் 2:51 முதல் 29 புதன் 30 மாலை 6:34 வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் நான் குறிப்பிட்ட நேரத்தில் முடிந்த வரைக்கும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, அதிலும் குறிப்பாக பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. நீங்கள் இந்த வாரத்தில் முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் கேது, குறிப்பாக லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பாகும். அது மட்டுமில்லாமல் புதன் 7இல் சஞ்சரிப்பதாலும் கடந்த சில நாட்களாக 8இல் சஞ்சரித்த சுக்கிரன் வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதல் 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத நெருக்கடிகள் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. வேலையாட்களை அனுசரித்து செல்ல வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தற்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக 30 மாலை 6:34 முதல் 31 வெள்ளி 1 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் என்பதால் நான் குறிப்பிட்ட நேரத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, அதிலும் குறிப்பாக தூர பயணங்களை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சூரியன் 6ஆம் வீட்டில் வலுவாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களிடம் நட்புடன் பழகுவார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குறிப்பாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10இல் சஞ்சரித்தாலும் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 29 புதன், 30 வியாழன், 31 வெள்ளி, 1 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானமான 5இல் சஞ்சரிப்பதும் 6இல் சனி 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்.
கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியிலிருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும். கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது குறையும். குடும்பத்தில் நிலவிய உறவினர்கள் மத்தியில் நிலவிய கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 31 வெள்ளி 1 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் இந்த வாரத்தில் 5, 6 சஞ்சரிப்பதாலும் 4 சூரியன் சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். குறிப்பாக குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்பானது உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் சற்று தாமத நிலை ஏற்படும். உடனிருப்பவர்களே உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 26 ஞாயிறு, 27 திங்கள், 28 செவ்வாய் ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியனும் 4, 5 சுக்கிரனும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் கேது லாபஸ்தானத்தில் இருப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உண்டு. குரு வக்ரகதியில் இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் முனைப்புடன் செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தற்போது வேலை பளு இருந்தாலும் உடனிருப்பவர்கள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு ஏற்படும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 26 ஞாயிறு, 29 புதன், 30 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி பலமாக அமையப்பெற்று 2 புதன் வரும் செவ்வாய்க்கிழமை முதல் 4 சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். குறிப்பாக குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதால் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்தவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 26 ஞாயிறு, 27 திங்கள், 31 வெள்ளி, 1 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் புதன் 3 ராகு 6 செவ்வாய் சஞ்சரிப்பதால்
எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக பல்வேறு நெருக்கடி இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. சில நேரங்களில் முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது. உத்தியோகத்திற்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் ஒரு சில உதவிகள் கிடைப்பதால் எதையும் எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 29 புதன் 30 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சனி 2இல் ராகு 12இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களே உங்களது மன அமைதியை குறைப்பார்கள். நெருங்கியவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். குறிப்பாக ஆரோக்கிய குறைபாடுகள் காரணமாக உங்களுடைய பணியில் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட தேவையில்லாத தடங்கல்கள் ஏற்படும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய கணக்குகளை சரியாக பராமரிப்பது மிக மிக நல்லது. சிலருக்கு தேவையில்லாத சட்ட சிக்கல்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருப்பதால் உங்களது ஓய்வு நேரம் குறையக்கூடிய ஒரு நாளாக இந்த வார நாட்கள் இருக்கும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். சூழ்நிலையை பார்த்து பேசுவது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 26 ஞாயிறு, 27 திங்கள், 31 வெள்ளி, 1 சனி ஆகிய நாட்கள் சாதகமான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் புதன், குறிப்பாக வரும் செவ்வாய்க்கிழமை முதல் ஜென்ம ராசியில் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உடனிருப்பவர்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என பார்க்கின்ற பொழுது 27 திங்கள், 28 செவ்வாய், 29 புதன், 30 வியாழன் ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.